இன்றைக்கி நம்ம நிதிக்ஷாவோட பர்த்டேக்கு ப்ரௌனி கேக் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 எக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயில் பண்ணி வச்சுருந்த பட்டரும் டார்க் சாக்லேட்டும் வச்சுருக்கோம், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் சல்லடையில் வச்சு இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ கப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இந்த சைடில் இருக்கிறதுல நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அதோட நான் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதோட மூடி அளவே நம்ம வந்து இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன்.